கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸா கிறிஸ்டினாவையும் கிறிஸ்டின் கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே, கிறிஸ்தோட 15th பர்த்டே. அதனால இன்னைக்கு நான் வந்து கடவுள் அவனோட வாழ்க்கையில செய்த சில அற்புதங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கிறிஸ் வந்து கிறிஸ்டினா பிறந்து 9.5 years கழிச்சு அவளோட ஃபர்வன்ட் ப்ரேயர்னால அவன் பிறந்தான். அவன் பிறக்கும் போது ஒரு நார்மல் ஹெல்த்தி ஒரு கியூட் பேபியா தான் அவன் பிறந்தான். 1.5 years வரையும் எல்லாமே என்ன குழந்தைங்க என்ன ஸ்டேஜ்ல பண்ணுவாங்களோ எல்லாம் அவன் செய்துட்டு தான் இருந்தான். பட் 1.5 yearsல நாங்க அவன் கிட்ட நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நேம் கால் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல, அதே மாதிரி ஐ கான்டாக்ட் இல்ல. இந்த ரெண்டு காரியத்தையும் நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டு நாங்க டாக்டர் கிட்ட போனோம். அப்ப வந்து 36 years எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் அவரை பாக்குறதுக்கு அவனோட செகண்ட் பர்த்டே அன்னைக்குதான் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. நாங்க அங்க போனப்ப எங்களுக்கு வந்து அவரோட டயக்னோசிஸ் என்னன்னா, கிறிஸ் வந்து இன்டலெக்சுவலி டிசேபிள், ஆட்டிஸ்டிக் அண்ட் நான் வெர்பல். இதுதான் அவர் எங்களுக்கு சொன்ன டயக்னோஸ். நாங்க அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு ஏறவே இல்லை. அந்த அளவுக்கு டோட்டலி டிஸப்பாயிண்டட்னு சொல்லலாம். ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் அங்கிருந்து திரும்பி வந்தோம். பட் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிறிஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஏபிஏ தெரப்பி, விஷன் தெரப்பி, அந்த மாதிரி என்னெல்லாம் தெரப்பி இருக்கோ பெஸ்ட்டை நம்ம வந்து எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் கிறிஸ்க்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மணி, டைம், அப்புறம் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு மேட்டராகவே தெரியல. எல்லா இடத்துக்கும் நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போனோம். பட் பெஸ்ட் தெரபிஸ்ட்லாம் கூட ஆஃப்டர் ஒரு 1 year கழிச்சு அவங்க எங்ககிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, உங்க பையன் மாதிரி ஒரு பையனை நாங்க பார்த்ததே இல்லை, அவன் வெரி யூனிக். எங்ககிட்ட வர எல்லா பிள்ளைங்களும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஆனா உங்க பையன் கிட்ட எதுவுமே தெரியல. ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க மணி ஸ்பெண்ட் பண்றது, இந்த டைம் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, நீங்க பேசாம உங்க பையனை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துலயும் நாங்க ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டோட மனசு உடைஞ்சு போய் தான் அங்கிருந்து திரும்பி வந்திருக்கோம். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணோம், மனுஷனால ஏதோ ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், கடவுளால மட்டும்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைவிட்ட பிறகுதான் நாங்க ரொம்ப கடவுளை பற்றி கொள்ள ஆரம்பிச்சோம். நான் ரொம்ப ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். கண்ணீரோட எத்தனையோ நாட்கள் நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனா நிறைய நேரம் வந்து யோசிப்பேன், சாமி வந்து கேட்கிறாரா என் ஜெபத்தை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிறிஸ்து கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி பல நாட்கள் நான் யோசிச்சிருக்கேன். சில நேரங்கள்ல ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கிற நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் கேள்வி கேட்கறதுக்கு இம்மீடியட்டா கடவுள் வந்து த்ரூ சம்மன் எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆனா நான் ஜஸ்ட் ரெண்டு இதை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு முறை நான் மனசு உடைஞ்சு போய் கண்ணீரோட நான் என்ன பாவம் செஞ்ச சாமி அப்படின்னு நான் கேட்டுட்டு 10-15 minutes கூட இருக்காது, நான் வந்து இத தாட்ட மைண்ட்ல இருந்து எடுக்கிறதுக்காக நான் டிவி ஆன் பண்றேன். பாத்தீங்கன்னா டிவில திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு, நீ செய்த பாவமும் இல்ல, உன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல, தேவனோட நாமம் மகிமைப்படுறதுக்காக இப்படியே ஆயிட்டுன்னு சொன்னாரு. அப்படியே பயந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா நம்ம கேட்டதுக்கு உடனே பதில் சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்தேன், மேபி இது ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் அதே மாதிரி பயங்கரமா மனசு உடைஞ்சு போய் கண்ணீரோட எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து நம்ம கிறிஸ்துக்காக ப்ரே பண்ணிட்டு, அவன் இப்படி ஆவான் அப்படி ஆவான், கடவுள் இப்படி அற்புதத்தை செய்வார் அப்படின்லாம் சொல்லி வசனங்கள் மூலமா சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு, இத்தனை வருஷம் ஆயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நம்ம பிள்ளைகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போய் கடவுளோட நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு அகைன் என்னுடைய மைண்டை நான் ரிலாக்ஸ் பண்ணனா பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நான் ஒரு பாட்டை சர்ச் பண்ணி அதை ஆன் பண்றேன். பாத்தீங்கன்னா அது மாறி போய் வேற ஒரு பாட்டு திருப்பி வருது. சரி இதே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணா அதுல ஒருத்தர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் வரை கைவிடுகிற தேவனே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அப்படியே என்னோட கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் யோசித்தேன், கடவுள் வந்து த்ரூ சம்படி என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பீரியட் எல்லாம் அவர் பேசுறாரா, இல்ல இது ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்படியே இது மாதிரி ஜோம் பண்ணி நாட்கள் கடந்துட்டே போச்சு. இயர்ஸ் ரோல் பைனே சொல்லலாம். ஆனா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எங்க கிட்ட கிறிஸ்து கிட்ட காணப்படல.
கொரோனாக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா டெய்லி அழுவான், கதறி கதறி அழுவான். அப்போ வந்து கிறிஸ் வந்து நான் வெர்பல் மட்டும் இல்ல, ஈவன் த்ரூ ஆக்ஷன்ஸ் கூட அவனால கம்யூனிகேட் பண்ண முடியாது. எத்தனையோ வருஷங்களா அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவனால எந்த விதத்திலயும் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. கண்ணீர் விட்டு கதறி அழுவான். எந்த பார்ட் ஆஃப் த பாடி அவனுக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு, என்ன பண்ணுது அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது. டாக்டர்ஸாலையும் டயக்னோஸ் பண்ணவே முடியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பீரியட்ல இருந்தோம். ஃபைனலி அது எண்டட் அப் வித் சீஷர்ஸ். அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாயி அவன் லைஃப்ல வந்து கஷ்டங்கள் மேல கஷ்டங்கள் தான் அதிகரிச்சுட்டே வந்துச்சு. நான் நிறைய நாள் கடவுளோட ஃபைட் பண்ணிருக்கேன், கேள்வி கேட்டிருக்கேன். சாமி, நீங்க என்ன என் ஜெபத்தை கேக்குறீங்களா? பிரச்சனைகள் அதிகமா தான் ஆகுது ஒழிய ஒரு சொல்யூஷனே கிறிஸ்துக்கு கிடைக்கலையே. அவனுக்கு என்ன நடக்குது, அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு என்னால புரிஞ்சுக்கொள்ளவே முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நான் கடவுளோட போராடி இருக்கேன். அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்ச உடனே அவனை வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா நகர்ல இருக்க குருகுலம்ல கொண்டு போய் சேர்த்தோம். அப்ப நாங்க அவங்க கிட்ட சொன்னோம், 10 இயர்ஸா ஒரு அகாடமிக் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவனுக்கு கிடையாது, இன்ட்ரெஸ்டும் அவனுக்கு இல்லை, அதனால அவனை ஒகேஷனல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனா அவங்க சொன்னாங்க 15 இயர்ஸ்ல தான் ஒகேஷனல்ல போட முடியும், ஸோ அவன் வந்து அகாடமிக்ஸ்ல ஜாயின் பண்றோம், நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் எங்களுக்கு அவங்க கொண்டு வரணும்னு சொல்லி எதோ மெத்தட்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லுவாங்க, இது ஃபெயில்டு, நாங்க இதை ட்ரை பண்றோம், அதை ட்ரை பண்றோம். எனக்கு வந்து சிரிப்பா இருக்கும். எனக்கு தான் தெரியுமே ரிசல்ட் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசாம ஒகேஷனல்ல போட்டா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் ஸ்டில் அவங்க வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். நிறைய அவங்க வந்து விடாம they had lot of patience, dedication. அந்த டீச்சர்ஸ்லாம் நான் சொல்லலாம் God sent angels in Chris லைஃப்னு சொல்லலாம். நான் வந்து ஹோப் லூஸ் பண்ணா கூட அவங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் இயர் அவங்க சொன்னாங்க, நாங்க டைப்பிங் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க பண்ணும்போது நம்மளும் அதே மாதிரி சைமல்டேனியஸ்லி வீட்ல ட்ரை பண்ணலாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு கீயை கூட அவன் பிரஸ் பண்ண அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப வந்து நான் ட்ரை பண்ணி நான் வந்து given up. ஸோ ஒன் பாயிண்ட்ல இனிமே கிறிஸ் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா 2024 ஜான்வரியில எங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து எங்களை பாருங்க, கிறிஸ் வந்து டைப் பண்றான் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்களா சிரிச்சுக்கிறோம், சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நாங்க எல்லாரும் போனோம். டு ஆர் சர்ப்ரைஸ் அவங்க வந்து கேட்ட கேள்விலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப மீனிங்லெஸ்ஸா இருந்துச்சு. சீஃப் மினிஸ்டர் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படிலாம் கேட்டாங்க. நான் நினைச்சுட்டேன், சீஃப் மினிஸ்டர்னா என்னன்னு கிறிஸ்துக்கு தெரியுமா அப்படின்னு நான் பின்னாடி உட்காந்துட்டு மனசுல சிரிக்கிறேன். பட் பாத்தீங்கன்னா அப்படியே ஆன்சர்ஸ் டக்குன்னு எல்லாத்துக்கும் டைப் பண்ணிட்டே இருந்தான். அது மட்டும் இல்ல, என்னுடைய பேரு, என் ஹஸ்பண்ட் பேரு, கிறிஸ்டினா பேர், எல்லாரும் அவங்க நாங்க என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிருக்கோம், அப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் என்னென்னமோ டைப் பண்ணான். பயங்கர ஆச்சரியமாயி போச்சு, எப்படி கிறிஸ்தால இவ்வளவு செய்ய முடியுதுன்னு we were really stunned ன்னு சொல்லலாம். அப்படியே ஆச்சரியத்துல அப்படியே நாங்க முழுகி போயிட்டோம். 14 இயர்ஸ்க்கு அப்புறம் கடவுள் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ அன்னைக்கு கொடுத்தாரு. பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து நான் ஈவினிங் நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ் தேங்க்யூ ஜீசஸ் நீ டைப் பண்ணு கிறிஸ் அப்படின்னு சொன்னேன். அவன் தேங்க்யூ ஜீசஸ் டைப் பண்ணான். நான் பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. உடனே நான் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன். அதே அவன் டைப் பண்ணான். அப்ப நான் யோசிச்சேன், கிறிஸ்தால இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு என் கசன் ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பீரியட்ல வந்தாங்க. ஆனந்த் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி நீங்க வந்து சாம்ஸ் ரீட் பண்ணுங்க அனிதா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்க சொன்னதுக்காக நான் டெய்லி நான் வந்து ஒரு சங்கீதம் படிப்பேன் சாப்டர். ஆனா ஒரு நாள் கூட அவன் வந்து என்னைய ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. அவன் கவனிச்ச மாதிரியும் இருந்தது கிடையாது. சில நேரம் பைபிளை க்ளோஸ் கூட பண்ணிருக்கான், தள்ளி கூட விட்டுருக்கான். அப்படி இருக்கும்போது நான் என்ன ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு இவனுக்கு, டெய்லி நம்ம இதெல்லாம் வாசிக்கிறோம், அப்படி இதெல்லாம் எதாவது அவனுக்கு ஏறுதானே தெரியலையே. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தமிழே அவனுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம இங்கிலீஷ் பைபிள் வேற வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா கிறிஸ் டைப் அடிக்கிறான்னு தெரிஞ்சோடனே நான் நினைச்சேன், சரி நம்ம வாசிச்ச பைபிளை இனிமே வாசிக்கிறதுக்கு பதில் அவனை சொல்லி டைப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருந்த வசனம், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அடிக்கிறியா கிறிஸ், இன்னைக்கு வெறும் இந்த சென்டென்ஸ் மட்டும் அடி, அதுக்கப்புறம் அடுத்தது போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அவன் டைப் பண்ணான். அது மட்டும் இல்ல,
எந்த வசனங்கள் அவன் ரிப்பீட்டடா கேட்டானோ அதெல்லாம் மெமரியில இருந்து அவன் டைப் பண்ண ஆரம்பிச்சான். லார்ட்ஸ் பிரேயர் நீ டைப் பண்ணியா கிறிஸ் அப்படின்னு கேட்டா நாங்க அவனுக்கு அதை சொல்லியே கொடுக்கல. அவன் நாங்க டெய்லி சொல்றத காதால கேட்டு மெமரியில இருந்து லார்ட்ஸ் பிரேயர் ஃபுல்லா ஆமென் வரையும் டைப் பண்ணான். பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. எவ்வளவு பெரிய காரியத்தை கடவுள் அவன் வாழ்க்கையில செய்திருக்காரு நினைக்கும் போது நம்பவே முடியல. அவனுக்கு வந்து ஜீசஸ்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா இவங்களுக்காக ப்ரே பண்றியா கிறிஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா அழகா ஒரு பிரேயரை டைப் பண்ணி ஜீசஸ் நேம் ஐ ப்ரே அப்படின்னு சொல்லி ஆமென்னு சொல்லி டைப் பண்றான். பயங்கர ஆச்சரியமா இருக்கு. யார் அவனுக்கு அந்த ஸ்பெல்லிங்க சொல்லி கொடுத்தா? எப்படி அவனால 14 வருஷமா ஒரு குழந்தைக்கு ஆல்பபெட்ஸ் தெரியுமா, சென்டென்ஸ் மேக்கிங் தெரியுமா, வேர்ட் தெரியுமா அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்த அந்த பையன் இவ்ளோ வந்து அதுவும் டிரான்ஸ்கிரஷன்ஸ், ஷெப்பர்ட், வேலி, ஷேடோ, டெத், இஸ்ரேல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யார் அவனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்தான்னு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அப்படி அவன் டைப் பண்ண ஆரம்பிச்சான். ரொம்ப ரியலி அமேசிங் சொல்ல முடியும். நான் வந்து பைபிள்ல கடவுள் எத்தனையோ மிரக்கிள் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் ரியாலிட்டியில இப்ப நடக்குதா அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட நிறைய நாள் கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா ஜீசஸ் இஸ் the same yesterday, today, forever அப்படின்றத he is still alive. He is still working in everybody's life. Every minute, every second he is working. He never stops working அப்படின்றத கிறிஸ்தோட வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு கடவுள். எனக்கு வந்து எத்தனையோ நான் கேள்விகள் என் மைண்ட்ல இருந்தது. கடவுள் எவ்வளவு அற்புதமா செயல்பட்டிருக்காரு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் வந்து really he is an awesome God, miracle working God, wonder working God. words வந்து என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியல. கடவுள் அவன் வாழ்க்கையில செய்த இந்த நன்மைகளை, அவ்வளவு பெரிய தேவன், அவருக்கு கோடா கோடி நன்றி சொன்னாலும் போதவே போதாது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை கடவுள் அவன் வாழ்க்கையில செய்திருக்கிறார். இன்னும் கூட நிறைய சேலஞ்சஸ் நாங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஐ பிலீவ் தட் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் டெஃபினட்டா இன்னும் பல அற்புதங்களை அவன் வாழ்க்கையில செய்வார் நான் நம்புறேன். கர்த்தருக்கே கோடா கோடி நன்றி.